சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலை முதலே லேசான சாரல் மழை பொழிந்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகார்ஜுன். சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பதிவாகி இருக்கு? வாகன ஓட்டிகள் ஏதேனும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்களா? பொதுமக்கள் கூறுவது என்ன? நிச்சயமாக சென்னையில் இன்று அதிகாலை முதலே லேசான சாரல் மழையானது பெய்து வருகிறது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் நேற்று முதலே அதிகாலையிலிருந்து லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் வடபழனி, கோடம்பாக்கம், நந்தனம், ஆழ்வார்பேட்டை, தரமணி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதலே லேசான சாரல் மழையானது பெய்து வருகிறது. அதிகாலையிலிருந்தே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்களை ஓட்டி வருகின்றனர். குறிப்பாக காலையில் வேலைக்கு செல்வோர் இந்த லேசான மழை காரணமாக சற்று தொந்தரவில் ஈடுபட்டதாக பொதுமக்கள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சென்னையில் இன்று ஒரு சில பகுதிகளில் இடியுடன் மின்னலுடன் கூடிய லேசான சாரல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு சில நாட்களாகவே கோடை வெப்பமானது அதிகரித்து வந்த நிலையில் தற்போது கோடை வெப்பம் தணிந்து சற்று குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது கூட வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் தங்களது வாகனங்களை ஓரமாக நிறுத்திவிட்டு நிழலில் நிற்கும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது மழை சற்று சாரல் மழையானது பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதலே லேசான சாரல் மழை பொழிந்து வருகிறது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நாகார்ஜுன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.